ஹாய் ஆல். இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது தாங்க. ஆக்சுவலி இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நான் சேனல் ஆரம்பித்து அந்த சித்தர்கள் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை தான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது என்னவோ தெரில, அடுத்து வேறு ஸ்டோரிஸில் நான் ஈடுபட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டோரியே சொல்லாமா வேணாமான்னு ஆசிலேஷன்ஸ்லேயே இருந்தது. பட் இன்றைக்கி நான் ரொம்ப பெருசாக தெளிவாக முடிவெடுத்துட்டேன். ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட இந்த கன்சீவ் ஆகிறத பற்றி, இந்த ப்ரெக்னன்சி பற்றி ரொம்ப நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் டவுட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு நடந்த அனுபவம் இது என் லைஃப்பில் நடந்த பெரிய மிராக்கிள். இதை நிறைய பேர் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. நீங்கள் நம்பினாலும் இதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. அதுக்காக என் கதையை நான் மாற்ற முடியாது இல்லையா? அண்ட் கண்டிப்பாக இந்த கதை நிறைய பேருக்கு யாரெல்லாம் நெகட்டிவாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் டவுட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே லைக்கை போட மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு லைக்கும் போடும்பொழுது தான் அடுத்தவங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, எல்லாரும் கேட்ட அந்த மணி ஒர்க் ஷாப் வரும் டிசம்பர் 22 காலை 5 to 7 மணி 2 மணி நேரம் லைவ் ஒர்க் ஷாப் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2 hours 1 day தான் நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ இயர்லேருந்து நியூ பேட்ச் பிரம்ம முகூர்த்தமும் ஆரம்பிக்குது. அந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸும் நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ கதைக்குள்ளே போகலாம். லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை, கல்யாணம் ஆன பிறகும் பிரச்சனை தான். 2 years கிட்டத்தட்ட பயங்கரமாக போயிட்டு இருந்தது. 2009 எங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ரெண்டல் ஹவுஸ் தான் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ அப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவார், நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே தான் இருந்தது. 2010 and 2011 அப்போல்லாம் நான் ஹாஸ்டல் பார்த்து ஸ்டே பண்ணிக்கணும், அதுதான் நமக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் கூட இருக்க ஒரு ஸ்கூலை பார்த்து அங்கே சேர்ந்துட்டேன். நான் கூட இருந்து அதிகமாக வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு கொஞ்சம் எனக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவரும் அவங்க வீட்டில் இருந்தார். ஸோ எங்களுடைய கான்வர்சேஷன் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம், கொஞ்ச நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் நேரில் பார்ப்பார் ஹாஸ்டலில். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், அவர் வீட்டில் இருப்பார். சில டைம் அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா நான் என் மாமியார் வீட்டுக்கு போவேன். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது என் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸும் நாங்கள் நல்லா இருக்கிறதா அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. நான் வெளியில் பெருசாக சொல்லிக்கல இந்த விஷயத்த. ஸோ அவங்க என்னென்னா, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அஃப்கோர்ஸ் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாருமே ஒரு கொஸ்டின் தானே, குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது தான் எனக்கு இந்த பிரச்சனைகளை தாண்டி நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லோரும் கேட்க எனக்குமே அந்த குழந்தை அப்படின்ற ஒரு ஆசை உண்டாச்சு. ஸோ ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ரொம்ப வெறுப்பு, சண்டை, ஃபோனில் பேசினாலுமே சண்டை தான் நடக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா பேசுவோம், இப்படி தான் போயிட்டுருந்தது. நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு எப்போயாவது ரொம்ப ரேராக போவேன். அவர் பார்க்க வருவார். இப்படி தான் இருந்தது எங்கள் லைஃபு. நான் நிறைய அழுதுட்டேன், ஓகேவா? அதனால் இந்த ஹாஸ்டலுக்கு போய் நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோடு தங்கியிருக்கும்போது எனக்கு தெரியாது, நான் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், இனிமே அழக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அது என்னவோ தெரில, நான் ஸ்டே பண்ணது பக்கத்துலேயே பீச்சு பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஃபிஷர்மேன் ஏரியா மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்கூல் நல்ல ஒரு கார்டனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். இயற்கை சூழ்ந்த பகுதியாக இருக்கும். அந்த இடமே அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். சுத்தமாக அப்படியே மரங்கள், செடி கொடிகள், பூக்கள், அந்த மாதிரி கார்டனிங் வச்சு நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூல் தான், பட் சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் பீச்சு வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நிறைய அழுதாச்சு, நிறைய புலம்பியாச்சு, நிறைய சண்டை போட்டாச்சு. இனிமே நோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் ஓகே தான், அது பாட்டுக்கு நடக்கட்டும், நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த பீச்சுக்கு போய் ஓடி ஆடி விளையாடுவேன். பசங்க கூட, சின்ன சின்ன பசங்க கூட விளையாடுவேன். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிப்பேன். அக்கா நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நான் என்னை அறியாமலே அவ்வளோ காமெடி, அந்த மாதிரி சந்தோஷமாக பேசி சிரித்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை பற்றி நான் பெருசாக யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட சூப்பராக மிங்கிள் ஆவேன். எனக்கு அந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு குழந்தைங்க மேலேயும் ஆசை வந்தது. நான் ஹேண்டில் பண்ணதெல்லாம் ஹையர் செகண்டரி தான்.
ஸோ சின்ன குழந்தைங்க நான் ஹேண்டில் பண்ணலை. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதுக்காக என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தவங்க சின்ன குழந்தைங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தாங்க, எல்கேஜி யூகேஜி. ஸோ இன்டர்வல் பிரேக்கில் அவங்கள பார்க்க போகும்போது எனக்கு ஒரு குட்டி குழந்தை மேலே பார்க்க ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகும்ல. சில குழந்தைங்கள பார்த்த உடனே அவங்கள கூடயே வச்சுக்கணும் போல் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. ஒரு பாப்பா மாநிறமாக தான் இருந்தா, அழகாக இருக்கும். அது ஸ்மைல் பண்ணுறது க்யூட்டாக இருக்கும். அதுக்கு ஒத்தையில் பூ வச்சிட்ருக்கிறது அது என்னவோ தெரில. நான் அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் ரொம்பலாம் ரசித்து பார்த்ததில்ல குழந்தைங்கள. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி அந்த பாப்பாவுக்குனே அந்த இது பிரேக்குக்கு போவேன். லன்ச் பிரேக்கு போவேன், சாயந்தரம் போவேன். அவள் வந்து என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா பிடிச்சி கன்னத்தை கிள்ளி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அதனால். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னை பார்த்து அவள் சிரிக்க ஆரம்பித்தா. நான் அதை ப்ராக்டிஸாகவே பண்ணிகிட்ருந்தேன். டெய்லியும் காலையில் பிரேக்கில் போய் பார்ப்பேன், லன்ச் பிரேக்கில் பார்ப்பேன், ஈவினிங் பிரேக்கில் பார்ப்பேன். இப்படியே தான் போயிட்டுருந்தது. ஏன் பார்த்தேன்லாம் எனக்கு பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவை. ஸோ அவள் வந்து ஆனால் என்கிட்ட ரொம்ப பெருசாக மிங்கிள் ஆகலை. பட் நானே கட்டாயப்படுத்தி போய் வாலண்டியராக போய் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு அந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமில். அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப அப்படி க்ளோஸ்லாம் கிடையாது, நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா. எனக்கு இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக என்னுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வீட்லேயும் நல்லா ஒரு ஜாலியாக இருந்துக்கிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஓகேவாக இருந்தது. ஸோ தீபாவளி வந்தது, அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்படியே இருந்தது. எனக்கு திடீர்னு நல்ல ஒரு வாமிட், டயரியா. இதில் காமெடி என்னென்னா வாமிட்டும் டயரியாவும் ஆகுது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியல திடீர்னு. ஆனால் பட் நான் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கேன். சரின்னு சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன். ஒரு 40 டேஸ் சம்திங்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் டாக்டர்கிட்ட கேட்குறேன். யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எதுவுமே காட்டல. சில பேருக்கு 45 டேஸ்லேயும் அந்த மாதிரி காட்டாது. ஈவன் வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழித்து கூட சில பேருக்கு காட்டும். ஸோ எனக்கு 45 டேஸில் எதுவுமே காட்டல. யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் தான் எடுத்தாங்க, பட் காட்டலை. எனக்கு அப்போல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு. ஸோ எனக்கு அது ப்ராப்பராக பீரியட்ஸுன்றது கிடையாது. 3 மந்த் 4 மந்த் அந்த மாதிரி தான் இர்ரெகுலர். ஸோ நான் அதை பற்றி பெருசாகவும் கண்டுக்க மாட்டேன். எனக்கு அது ஜாலியாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நான் இருப்பேன். அதனால் நான் இது பெருசாக கண்டுக்கல. எனக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்றத நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்ததுனால வாமிட், டயரியா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயரியாவும் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோப்பியை வாய் வழியாக விடுறாங்க. அப்போவும் எண்டோஸ்கோப்பி பார்த்துட்டு இங்கே ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் அவர் செக் பண்ணிவிட்டு ஒன்றுமே கிடையாது, உனக்கு ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. பட் எனர்ஜி லெவல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி டயரியும் போகுது, இப்போது வாமிட்டும் ஆகுது, பட் எனக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா இது, என்ன நடக்குது, வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எனக்கு நார்மல், எனக்கு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அப்படி தான் தள்ளி வரும். அதனால் எனக்கு இதை பற்றி ஐடியாவே கிடையாது சுத்தமாகவே. வயிறுமே எனக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் பிரச்சனையே. ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வேளை வயிற்றில் வந்து குடலேத்தம் விழுந்திருக்குமோ, அந்த தொப்புள் ஏதாவது இதாக இருக்குமோ, குடல் சுற்றி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வயிற்று பகுதியில் கையை வச்சு அவங்க சுற்றி என்னவோ பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்படியே போச்சு. சரி, டயரியா, வாமிட் இப்படியே போகுது. ஒரு 4th மந்த் எண்டில் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன் இதை பற்றி. அவர்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கே என்னவோ தோணுச்சுன்னு தெரில. வா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக செக் பண்ணுவோன்னு. ஆமாம், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஃபுல் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைனகாலஜிஸ்ட்டு போகிறோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டு போகிறோம். ஸோ லேடி கைனகாலஜிஸ்ட்டு போகிறோம். அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த சோனோகிராஃப் பண்ணிவிட்டு சொன்னது என்னென்னா, அம்மா நீ எஜுகேட்டட் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஏன் மேம் அப்படின்னேன். இல்லை 5th மந்த் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னாங்க. நிஜமாலுமே அந்த ஒரு மொமெண்ட் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் மொமெண்ட். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி, ஆனால் ரொம்ப ஷாக்கிங் ஆனது நான். அப்பாடி 5th மந்த் ரன்னிங்கில் இருக்குது. எனக்கு வயிறும் பெருசாக தெரியல, நான் ஒல்லியாக தான் இருப்பேன், வயிறு பெருசாக தெரியல. இந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பேபி ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்களும் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் இல்லை, இனிமேல் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு 4 மந்த் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் பயங்கரமாக கவனிச்சார். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அது இதுன்னு நல்லா வாங்கி கொடுத்து நல்ல ஹீமோக்ளோபின் லெவலை சூப்பராக ஏற்றியாச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் நான் டெலிவரி ஆகணும்னு நினச்சது நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு நினச்சேன். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பயமுறுத்துனாங்க. அப்போ தான் நாங்கள் வீடு பார்த்து செட்டிலும் ஆனோம். என் தம்பி வந்து வயிற்றில் இருக்கும்பொழுது தான் நாங்கள் ஒரு புது வீடு வாடகை வீடு பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கே செட்டிலாக ஆகுறோம். அப்போ தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே மறுபடியும் இருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ மந்த்ஸ் ஆகிடுச்சு, நீ நிறைய டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்ருக்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, அப்படி இப்படின்லாம் கிடையாது. 4 மந்த் 5 மந்த் கிட்டத்தட்ட ஓடுவேன், ஓடியாருவேன், ஆட்டோவில் போவேன், வண்டியில் போய் விழுந்திருக்கேன், இப்படிலாம் நடந்திருக்கு. இந்த 4 மாதத்தில் எனக்கு தெரியாமலே நடந்திருக்கு. பட் ஐ ஆம் வெரி வெரி ஹெல்த்தி. அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஓகேவா? எல்லோரும் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப பார்த்துருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமும் என்ன சொன்னாங்க, தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கேன், குழந்தைக்கு பல் முளைக்காது, முடி முளைக்காது, மூளை வளர்ச்சி சரி இருக்காது, இப்படிலாம் பயமுறுத்துனாங்க. எதையுமே காதில் நான் வாங்கிக்கல. நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி, அது என்ன ஸ்டேட்னே தெரியல. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பெருசாக எனக்கு தெரியாது தான். பட் என்ன அறியாமல் அது நடந்திருக்கு. இப்போ நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ பெரிய மிராக்கிள் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. அதை விட இன்னொரு மிராக்கிள் இருக்குது, கேளுங்களேன். என்னென்னா, இந்த மாதிரி நடந்தது. நான் அப்போ யோசிப்பேன், எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினச்சிப்பேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் உங்களுக்கு வயிறு அதுக்கப்புறம் பெருசாகிடுச்சு, சிசேரியன் தான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க, பயமுறுத்துனாங்க. இல்லை எனக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி 2/12/2012 ரொம்ப பெரிய மிராக்கிள் எனக்கு இதுலேருந்தே தெரியுது. இப்போ தான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ எனக்கு உணரவே முடியல. அப்போது இருந்த அந்த டேட் என்னால் சரியாக நான் வந்து பெருசாக கணிக்கல. இப்போது நான் யோசித்து பார்க்குறேன், 2/12/2012 எவ்வளோ பெரிய ஏஞ்சல் நம்பர்ஸ் பாருங்கள். அதாவது யூனிவர்ஸோட குழந்தை இது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற அந்த டேட்டில் என் பையன் பிறந்தான், நார்மல் டெலிவரி ஆனால். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆக போகுது, நீ என்னம்மா 2 வீலரில் வந்த அப்படின்னு. ஏன்னா நான் 2 வீலரில் தான் போனேன். பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு நைட்டு. காலையில் 2 வீலரில் தான் நான் போகிறேன், அசால்ட்டாக போனேன். ரொம்ப பெருசாக பயப்படல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இப்போ விட்டுருந்தா கூட நான் பயந்துருப்பேனான்னு தெரில. அப்போ நான் பயப்படவே இல்லை. என்னென்னா, எனக்கு ஜாதகம் வேறு பார்த்தாங்க எங்கள் மாமியார் வீட்டில், எனக்கு பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் முறியடிக்கப்பட்டது. எனக்கு பையன் பிறந்தான். அதாவது யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்றது தான் என்னுடைய வாழ்க்கையின் மெசேஜே. உண்மையாலுமே நான் இப்போ நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி நான் கேட்டதை எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துச்சு. நான் எந்த மோடில் இருந்தேன் அப்படின்றது முக்கியம். சந்தோஷமான அந்த ஒரு மனநிலைமை, ஹாப்பியாக எதை பற்றியுமே காதில் வாங்காமல், எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, யூனிவர்ஸ் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் நினைக்கிறத கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கதையின் உதாரணம். சில டைம் நினச்சது உண்டு, இன்னும் ஒரு 10 நாள் லேட் ஆச்சுன்னா 12 மூணுமே இன்னும் சேமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே ஏதோ சம்திங், எல்லாமே பிளஸ்டு தானே. 2/12/2012 என்னுடைய பையனோட பிறந்தநாள். இந்த மாதம் டிசம்பர் 2 தான் நான் அவனுடைய 13th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. யூனிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை ப்ளஸ் பண்ணிடுச்சுன்னா யார் தடுத்தாலும் கொடுத்துரும். அதனால் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டேட்டில் இருங்க, சந்தோஷமான மனநிலைமையில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தை வந்து ஆசீர்வதிக்கப்படும். எத்தனையோ பேருக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து கூட குழந்தை பிறந்திருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இப்போ 2-3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா, வருஷங்கள் போகட்டும். யார் என்ன கேட்டாலும் மனசை விட்டுறாதீங்க. எப்பொழுதும் தைரியமாக இருங்க. மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் பாடி கேட்டுக்கும். உங்கள் பாடிக்கிட்ட பேசுங்க. நீங்கள் வந்து தாய்மை அடைகிறதுக்கு ரொம்ப தகுதி இருக்குன்னு அடிக்கடி அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்குன்னு கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது. இதை மட்டும் ஆழமாக நம்புங்க. குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் சூப்பராக போச்சு. மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். அதனுடைய பாகம் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆனதையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.